அதிகாலை வேலையில் உங்க வேலைகளை ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்க காரியங்களே பார்க்க ஏன் யோசிக்கிறீங்க? அதிகாலையில கர்த்தரை தேடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கர்த்தரை தேடினாதால் கண்டடைய முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேலையில தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் பிரசன்னத்துக்கு வாங்க. உங்க வேலையெல்லாம் வச்சிருங்க. நீங்க ஆண்டவரை தேடி பாருங்களேன், எல்லா காரியங்களும் சுலபமா முடிஞ்சிடும். ஆண்டவர் தேடாத ஓடிக்கிட்டே வேலை செய்யும் போது தான் எல்லா காரியங்களும் டிலே ஆகுது. ஒரு காரியமும் நம்ம நிதானமா செய்வதில்லை. எல்லாம் தடுமாறி கடைசியில சமாதானத்துல இழந்த குடும்பத்துக்குள்ள ஒரே போராட்டமாக அது முடிந்து விடுகிறது. இடம் கொடுக்காதீங்க பிசாசுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். காலையிலே தேவனை குடும்பம் தேடுங்க, அப்பொழுதுதான் நம்ம பிழைக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும். எல்லா வட்டிலிருந்து விடுதலை கிடைக்கணும். நமக்கு கர்த்தருடைய துணை வேணும். அவரை பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தேடி பாருங்க. இந்த நாளில் ஒரு வித்தியாசத்தை நீங்க காண்பீர்கள், மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதை உணர்வீங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.